வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி, குரோதி வருடம், வியாழக்கிழமை, மார்கழி மாதம் 4ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம், திதி தேய்பிறை, சதுர்த்தி மதியம் 12:46 வரை, அதன் பின் தேய்பிறை பஞ்சமி. யோகம் அமிர்த யோகம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை, குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 9 முதல் நண்பகல் 12 வரை, மாலை 4 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு நேற்றைய கிரகநிலை தான் இன்றைக்கும். உங்கள் ராசிக்கு 2 கூடிய கிரகம் சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் உங்கள் ராசி அதிபதிக்கு நீச்ச பங்கம். அதனால் இது எல்லாமே விசேஷமான நற்பலன் கூறிய நாள். உங்களுடைய பெயர் புகழ் மேலே வரும், வெளியே வரும். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நேரம். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு, சர்வீஸ் ஓரியன்ட் ஜாபில் இருக்கக்கூடியவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் இப்போ நேரம் நல்லா இருக்குது. வருமானம், இரட்டிப்பு வருமானம் வரக்கூடிய நேரம். பல விதத்தில் உங்கள் தொழிலை முன்னேற்றுவதற்கான சூழ்நிலை உருவாகக்கூடிய நாள், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் அப்படிங்கக்கூடிய விஷயம் சனி பகவானே வருவார். 9 கூடையவராகவும் 10 கூடையவராகவும் வருவார். அதனால் இயற்கையாகவே ரிஷபராசிக்கு சனி பகவான் தர்மகர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அந்த 9ஆம் இடத்துல இப்போ உங்கள் ராசி அதிபதியும் சேர்ந்து இருப்பதால் உண்மையான தர்மகர்மாதிபதி யோகம் தான் இது. அதனால் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். பயணத்தால் நன்மை ஏற்படும். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் பெறக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்திற்கு உரிய கிரகம் அமர்ந்திருப்பது சிறப்பு. அதனால் வருமானம் வரக்கூடிய நேரம் இது. குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை பிரமாதமாக இருக்கும். சொத்து சுகம் சேரக்கூடிய நேரம். சொத்து சுகம் வாங்குவாங்க நிறைய பேர். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு லேண்டில் பண்ணுவாங்க. சுப விரயங்கள் ஏற்படும். குரு 12ஆம் இடத்தில் இருக்கும்போது கல்யாணம் காட்சி, நிலபலன்கள் இது மாதிரி வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அது நன்மையான செலவுகளாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். ராசிக்குள் சந்திரன், 7ஆம் இடத்தில் சுக்கிரன். பொதுவாக சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்தால் அது ஒரு களத்திர தோஷம் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லுவது உண்டு. அது பிறவி ஜாதகத்தில் இது மாதிரி இருந்தால் அது தோஷம். அதுவே கோச்சாரத்தில் வரும்போது நிறையா பேருக்கு கல்யாணம் நடக்கும். இப்போ 8ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் திருமண முயற்சிகள் எடுக்கலாம். அஷ்டம சனி அப்படின்னிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பண்ணலாம். திருமணம் பண்ணுவதற்கான நேரம் வந்தாச்சு, பண்ணலாம். திருமண முயற்சிகள் வெற்றியடையும். திருமணமான தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இது ஒரு நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு 2 கூடிய கிரகம் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும், 4 கூடிய கிரகம் 12ஆம் இடத்தில் நீச்சபங்கமாக இருப்பதும் ஒரு சிறப்பான யோகம். உங்கள் ராசிக்கு 2 கூடிய கிரகம் 4ஆம் இடத்தில் அமர்ந்து 4 கூடிய கிரகம் 12ஆம் இடத்தில் நீச்ச பங்கமாகுவதும் சிறப்பான பலன். அதனால் சொத்து சுகம் சேரக்கூடிய நேரம். நிறைய பேருக்கு வெளிநாடு பயணம் ஏற்படும். அதே மாதிரி இப்போது அடுத்த ஸ்டடீஸ் என்ன படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இப்போ படிப்பில் ஒரு
கன்ஃபியூஷன் இருந்தால் இப்போ எதை படிக்கணுங்கிறதுக்கான ஒரு திடமான தீர்மானத்துக்கு வருவாங்க. அந்த படிப்புக்கான நேரம் இது. சிறப்பான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது சிறப்பான பலன். பொதுவாகவே தாராபலம் சந்திரபலம் அப்படிம்பாங்க. 11ஆம் இடத்துல சந்திரனோ சூரியனோ இருக்கும்போது எந்த காரியத்தை செய்தாலும் அது சிறப்பாக நடக்கும். அந்த வகையில் இன்று நாள் முழுவதும் சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் எல்லாமே சிறப்பு. 5ஆம் இடத்தில் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருப்பதும் சிறப்பான பலன். உங்கள் பூர்வீகத்தில் இருந்து ஏதாவது நல்ல செய்திகள் வரும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தால், அதில் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரியாகும். வழக்கு, கோர்ட்டு கேஸு அது எல்லாமே இப்போ வாபஸ் ஆயிரும். நல்ல தீர்ப்புகள் வரும். நல்ல நாள் இது. துலா ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பான பலன். பொதுவாகவே துலா ராசிக்கு சுக்கிரன் ராசி அதிபதி, சனி நட்பு கிரகம், இது எல்லாமே நன்மை செய்யும். அப்போ சனி பகவான் வீட்டில் சுக்கிரன் இங்கே திக்பலமாகிறார். அதனால் சுக்கிரன் என்பது ஆபரணங்களை குறிக்கும். இப்போ வீட்டுக்கு ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நேரம். தங்கத்தில் ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்குவீங்க. இப்போ அது செயினாக இருக்கலாம், வளையலாக இருக்கலாம், நெக்லஸாக இருக்கலாம், ஒட்டியானமாக இருக்கலாம். அது உங்களுடைய வயது, தகுதி, நீங்கள் இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரியான பொருள், பட்டாடை, தங்க நகை இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த நேரம் நல்ல நேரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 9ஆம் இடத்தில் பங்கப்பட்டு இது ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். 9 குடையவன் 9ஆம் இடத்திலேயே அமர்ந்திருக்கார். 7 குடையவனால் பார்க்கப்படுகிறார். 7ஆம் இடத்தில் குரு. அப்படி ஒரு அற்புதமான கிரகமைப்பு கொண்ட ஒரு அருமையான நாள். விருச்சிக ராசிக்காரர்களை இப்போ கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளும் நேரமும் கனிந்து வந்திருக்கு. உங்களுடைய தேவை இனிமேல் மற்றவங்களுக்கு தேவை அப்படின்னு எல்லாரும் தேடி வருவாங்க. இது வரைக்கும் நீங்கள் வேண்டான்னு உதறி தள்ளியவர்கள் உங்களை தேடி வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு நேரம். உங்கள் கை ஓங்க போகுது. நீங்கள் வச்சது தான் சட்டம். கிங்கு நீங்கள் இப்போ. நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நாளை செய்து கொள்ளலாம். சற்று ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு தினமாக கூட இருக்கலாம். இன்றைக்கி அலுவலகத்துக்கு போயே ஆகணும் சார், இன்றைக்கி ஒரு சைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னா அந்த விஷயங்களில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும். காரமான உணவுகளை தவிர்க்க வேண்டும். கொஞ்சம் வயிறு தொடர்பான உபாதைகள் வரலாம். கவனம் தேவை. மகர ராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய சுக்கிரன் ராசியை கடந்துக்கிட்டு இருக்கார். இப்போது 7 குடையவன் 7ஆம் இடத்திலேயே அமர்ந்து சுக்கிரன் சந்திரன் பார்வை. இது ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. அதனால் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக வராத பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். நம்மளுடைய பழைய எண்ணங்கள், திட்டங்கள் அதெல்லாம் எதுவுமே சரியாக வரலன்னு தூக்கி டஸ்ட்பினில் போட்ட விஷயத்துக்கெல்லாம் இப்போ உயிர் பிறந்து அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் வேண்டாம், முடியாதுன்னு நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு. அதனால் நல்ல விஷயங்கள், குடும்பத்தில் சுப விஷயங்கள் எல்லாமே நடக்கும். யோகமான தினம். கும்பராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரன் இப்போ 12ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் மறைவு கிடையாது. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் உடம்பில் இருக்கக்கூடிய வியாதி வேக்கெல்லாம் போயிடும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, நல்ல தூக்கம் வரும். சுக்கிரன் நல்ல நித்திரைக்கு அதிபதி. அதனால் நல்ல நித்திரையை கொடுப்பார், தூக்கத்தை கொடுப்பார், சுகமான வாழ்க்கையை கொடுப்பார். கட்டில் சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்டில் சுகத்துக்கு அதிபதி அவர், அதை கொடுப்பார். அப்போ திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். கல்யாணமான தம்பதியருக்கு குழந்தை பிறக்கும். சகலவிதமான காரியங்களிலும் ஜெயம் உண்டாகக்கூடிய ஒரு நேரம் இது. நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு 3, 8 குடைய கிரகம் 11ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 2 குடைய கிரகம் 2, 9 குடைய கிரகம் பங்கப்பட்டு அங்கே சந்திரன் ஆட்சி பலம் பெறுவதால் ராஜ யோகத்தை ஏற்படுத்தும். குழந்தை இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு இப்போ குழந்தைக்கான நேரம், குழந்தை பெறுவதற்கான நேரம். சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போ நல்லா இருக்குது. நல்ல வைத்தியரை பார்ப்பீங்க. நல்ல ஒரு மருத்துவ பரிசோதனை கிடைக்கும். அது மூலம் குழந்தை உருவாவதற்கு நேரம் உண்டு. குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான நேரம். புத்திர சந்தான யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரம் இது. உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை.
ரொம்ப நாளாக ப்ரமோஷனுக்காக இயங்கிக்கிட்டு இருக்க மீனராசிக்காரர்களுக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டு. யோகமான நல்ல நாள்.